நல்வருகை, இது உங்கள் வோல்டேஜ் டெக் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆலம் பிராட்லி ஃபர்குலஸ் ஸ்பாட்டி டிரைவோட ரிமோட் கனெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஸ்டாப் எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம் மோட்டரை. சரிங்களா, அதோட கனெக்ஷன், அப்புறம் அந்த ரிமோட்டுக்கான செட்டிங் பார்க்க போகிறோம். இங்கே ட்ராயிங் கனெக்ஷன் பாருங்கள். இதில் ஸ்டாப் கனெக்டர் நம்பர் 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க இங்கே ட்ராயிங்கில். அதே மாதிரி இந்த கனெக்டரையும் 1 2 3 4 5 6 கனெக்டர் மென்ஷன் பண்ணிடுறாங்க நம்பர். ஓகே, ஸோ அதை ஒயரிங் நம்ம பார்த்து இங்கே கனெக்ஷன் பண்ணுவோம். ஸோ கனெக்டர் நம்பர் 1 ஸ்டாப், கனெக்டர் நம்பர் 2 ஃபார்வேர்ட் இல்லைனா ரன். ஓகே, எஸ்ஆர்சி ஒயரிங் ஆர் எஸ்என்கே ஒயரிங். எஸ்ஆர்சி ஒயரிங்னா 24 டிசி ப்ளஸ்ஸை காமன் பண்ணி எடுக்கிறது. ஓகே, எஸ்என்கே ஒயரிங்னா டிஜிட்டல் காமன், அதாவது மைனஸ் காமனாக வச்சு எடுக்கிறது. ஓகே, ஸோ இதோட 2 டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறேன், அதோட லிங்கை நான் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் எஸ்என்கே ஆர் எஸ்ஆர்சின்ட்டு ஒரு டிப் சுவிட்ச் மாதிரி டாகல் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ அது எஸ்ஆர்சி செலெக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ எஸ்ஆர்சி செலெக்ஷன் பண்ணால் 24 நம்ம காமனாக எடுத்துகிட்டு போகணும். கனெக்டர் நம்பர் 11 24 டிசி போகுது. சரிங்களா, அதுலேருந்து இங்கே புஷ் பட்டன் NO புஷ் பட்டன் வச்சு நம்ம இது இங்கே பாருங்கள் 1 நம்பர் ஆர் 11th நம்பர் கனெக்டர் ஷார்ட் பண்ணியிருக்கு. இது ஸ்டாப். ஓகே, ஸ்டாப் டேரெக்டாக ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு புஷ் பட்டன் ஹோல்டிங் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகும். சரியா, அதனால் ஸ்டாப் க்ளோஸ் பண்ணியிருக்கு டேரெக்டாக. 11 நம்பர்லேருந்து 24 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புஷ் பட்டன் NO புஷ் பட்டன் வழியாக நம்ம 2 நம்பர் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். 11 நம்பர் 24 11 நம்பர் 24 NO எலிமெண்ட் வழியாக கொண்டு போய் அதை ரிட்டர்னாக எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்டர் நம்பர் 2 இன்புட்டாக கொடுத்துட்றோம். சரிங்களா, ஸோ நம்ம எப்போ NO க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ 24 2 கிடைக்கும். கிடைச்சுன்னா ட்ரைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்படி செட்டிங் பார்ப்போம். எஸ்கேப் பட்டன் ஆகிடுது. D001 டிஸ்பிளே பேராமீட்டர், நம்ம P பேராமீட்டர் போகணும். P36 பேராமீட்டரில் போகணும். சரிங்களா, P36னா P36 என்ன பேராமீட்டர் பார்த்தா ஸ்டார்ட் சோர்ஸ். அது ஸ்டார்ட் சோர்ஸ்னால் எங்கே நம்ம கொடுக்க போகிறோம், கீப்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா இல்லை ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா என்னான்ட்டு. நம்ம ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2ஆம் நம்பர் 2 கொடுத்தீங்கன்னா 2 wire சிஸ்டம் ரிமோட். ஓகே, ஸோ P36 நம்பர் 2ன்னு என்ட்ரி பண்ணியாச்சு. சரிங்களா, என்டர். அடுத்து P38 ஒரு பேராமீட்டர், அதையும் நம்ம செட் பண்ணணும். P38 ஸ்பீட் ரெஃபரன்ஸ். அது நம்ம ஸ்பீடை நம்ம எங்கேருந்து கொடுக்க போகிறோம், ட்ரைவ் பாட்லையா இல்லை எக்ஸ்டர்னல் வெளியேருந்து பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு கொடுக்க போகிறோமான்ட்டு. நம்ம இப்போ ட்ரைவ் பாட்லேருந்து பொட்டன்ஷியோமீட்டர் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரைவ் பாட் 0 பண்ணால் ட்ரைவ் பாட் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஓகே, இப்போ ட்ரைவ் பாட்டு கீழே ட்ரைவ் பாட்டு க்ரீன் இண்டிகேஷன் எரியுது. இது D001 ஃப்ரீக்வன்சி டிஸ்பிளே ஆகுது. Dன்றது பேராமீட்டர், டிஸ்பிளே பேராமீட்டர். சரிங்களா, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். புஷ் பட்டன் ஆன் பண்ணியாச்சு, அது ஆன்லேயே இருக்கும். ஸோ 24 கண்டினியூஸாக 2 நம்பர் டைமில் கிடச்சிட்டே இருக்கும். பொட்டன்ஷியல் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ மோட்டர் ரன் ஆகுது பாருங்கள். ஸோ ரிமோட்டில் ஸ்டார்ட் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஸ்பீடு இங்கே கீபேடில் கூட இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணால் அதை ரிலீஸ் பண்ணணும். நம்ம NC வச்சுருந்தோம், இப்போ ரிலீஸ் பண்ணது ஓப்பன் ஆகிடுது. ஸோ 2ஆம் நம்பர் டைம்லேருந்து கொடுத்து 24 கட் ஆகிடுது. ஸோ ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, அது 2 wire. சப்போஸ் உங்களுக்கு 3 wire கனெக்ஷன் பண்ணும்போதுன்னா உங்களுக்கு 111 ஸ்டார்ட் பண்ணுவீங்களா எல்லோ கலர் ஒயரால் ஸ்டாப்பை, அதுக்கு நடுவில் ஒரு புஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஸோ ரிமோட்டில் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அங்கேருந்து. ஓகே, புஷ் பட்டன் வழியாக ஹோல்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.